பார்வதி பார்வதி வரங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கங்க. இங்க பாரு பார்வதி, சொல்லுங்க. அவனுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுத்துறாத. நாளுக்கு நாள் அவன் பிடிவாதக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான். அவன் சின்ன பையங்க, வளர வளர அவனே மாறிடுவாங்க. அந்த மாற்றத்தை தான் நான் இப்ப இருந்தே கத்து கொடுக்க சொல்றேன். कबड्डी 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 மிஸ்டர் கிரண், பசங்களை இப்படியே விளையாட வைக்கிறது? சாரி சார், யார் ஒன்று அடிச்சது? டேய் காளி, வர வர உன் சேட்டை அதிகமாயிட்டே இருக்கு. இப்பவே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஹலோ சந்திரசேகர் சார். டேய் தம்பி, என்ன காரியம் பண்ணிட்டடா நீ? பார்வதி பார்வதி, என்னாச்சு மாமா? என்னாச்சு பார்வதி? என்னாச்சுங்க? எங்க அவன்? என்னங்க ஆச்சு? அவன் எங்க? படுத்துட்டு இருக்காங்க. என்னங்க? ஐயோ, நீங்களாவது சொல்லுங்கண்ணா. டேய் காளி, எழுந்துரு. என்னடா நீ ஸ்கூல்ல பண்ண வேலை? கபடி விளையாடணும். விளையாடும் போது கை கால்ல அடிபடாமலையா இருக்கும்? என்னடா ஏத்து பேசிக்கிட்டு இருக்க நீ? நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? டாடி அடிக்காதீங்க டாடி. டாடி அடிக்காதீங்க டாடி. டாடி டாடி அடிக்காதீங்க டாடி. இன்னொரு தடவை இப்படி பண்ணுவியா? டாடி நீங்க இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். என்னாச்சு மாமா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மாமா மாமா, இப்ப என்ன பண்றது? நாராஜ், அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பிச்சு வை. என்னப்பா அது? என்னது திருவிழாக்கு வந்திருக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஸ்கூல்ல உங்க பையன் என் பையன் காலை உடைச்சிட்டான். விளையாட்டுன்னா கை கால் உடையதான் செய்யும். அதுக்கு எவ்வளவு பப்ளிசிட்டி தேவையா? கொஞ்சம் இருங்க. காதுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அன்னைக்கு ஒருத்தன் கையை உடைச்சிட்டான், 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பணும். போன வாரம் ஒருத்தன் கழுத்தை உடைச்சுட்டான், 25,000 கொடுத்து அனுப்பணும். அவ்வளவு எதுக்கு? ஒருத்தன் குடிச்சிட்டு கிட்ட வந்தாங்கிறதுக்காக முதுகிழமை உடைச்சுட்டான். இப்ப அவன் குடும்பம் நடத்த முடியாதான். அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அவனுக்கு எதுவும் கொடுக்கல. அவன் பொண்டாட்டி தான் எங்க வீட்டு பையனுக்கு பொக்கே கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போனான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எங்களை கவனிங்க. மாமா 2 லட்சம் கேக்குறாங்க மாமா. கொடுத்து அனுப்பிச்சு வைங்க. 1 லட்சம் கொடுக்குறோம், கிளம்புங்க. 1 லட்சம் தானா? ஒரு காலுக்கு 1 லட்சம் தான். இன்னொரு லட்சம் வேணும்னா இன்னொரு காலை உடைச்சு விட்டா பேலன்ஸ் ஆயிடும். பையன் எங்க இருக்கான பார்த்து கூப்பிடுங்க சீக்கிரம். வேணாம், அந்த 1 தம்பி, லட்சத்துக்கு எடுத்து இந்த 1 லட்சம் ரூபா வாங்கிடா. சரி, போங்க வெளியே. இவங்க ஐடியா நல்லா இருக்குனே. பேண்டேஜ் இருக்குன்னு எடுத்து கையில சுத்திட்டு வந்து லட்சம் சுட்டிட்டு போயிடுறாங்க. அதுலயே நீ அழாத. ஆனா டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வராம அப்பா சொல்றது கேட்கலாம்லடா. நான் எதுக்கு கேட்கணும்? ஏன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. என்னடா இப்படி பேசுற? அவர் உங்க அப்பாடா. பாத்தியா, நீ கூட அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ற. நீ என் தங்க செல்லண்டா. என் சப்போர்ட் எப்போ உனக்கு தான். நாளைக்கு அக்கா பர்த்டேப்பா. நீ இப்படி இருந்தனா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா சொல்லு? ஆமாண்டா, எனக்காக சாப்பிடுறா. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவா. ஹாப்பி பர்த்டே மை டார்லிங். தேங்க் யூ டாடி. ஈவினிங் உன்னோட பர்த்டே பார்ட்டியை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுமா? சரிங்க டாடி. என்னங்க, இன்னைக்கு கூட நீங்க ஆபீஸ் போணுமா? இன்னைக்கு தான் நான் போகணும் பார்வதி. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அவங்க ஏற்கனவே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் எல்லாரும் பார்ட்டியில சந்திப்போம்ல. பாய் பாய் பாய். பாய். Actually, I 3 brothers.
I brother, I brother, I 3 brothers. Okay. I 3 mothers also. 3 sisters. Separate, separate, separate. And I 3 fathers. I 3 fathers, I 3 fathers, I 3 fathers. Yes. Oh, separate, separate. I think you both blood relation of Mr. Chandrasekhar Rao. No blood relation. His blood group is O. Oh, Our correct, blood group is blood sugar. I am gorilla of Chandrasekhar. Gorilla? Sorry, sir. Not gorilla. Brother-in-law. Brother-in-law. That's Okay. right. We are well-wishers and good friends of Chandrasekhar brother-in-law. See, he is brain. He is heart. I am Mama? அந்த ஃபாரினர்ஸை கூட்டிக்கிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்துருங்க. Please sign it. என்னென்ன கையெழுத்து போடுறாரு கேளுங்க. மாமா வெயிட் எல்லாம் யோசிச்சு தான் கையெழுத்து போடுறீங்களா? எல்லாம் யோசிச்சு தான் கையெழுத்து போடுறேன். இப்போ 50 கோடி முதலீடு போட்டா இந்த பிசினஸ்ல 15 வருஷம் கழிச்சு 500 கோடியா திரும்ப கிடைக்கும். அதனால தான் இந்த பிசினஸ் டீலை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது இல்ல மாமா, வெளிநாட்டுக்காரங்களோட டீல் 15 வருஷம் கழிச்சு யார் இருப்பாங்களோ யார் இருக்க மாட்டாங்களோ யோசிச்சு பாருங்க. நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு தெரியாது, ஆனா நான் இருப்பேன். ஓ, அப்ப இந்த 3 பேரும் போயிட்டாங்கன்னா யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால தான் இந்த டீல் மொத்தமும் என் பையன் காளி பேர்ல நான் அக்ரிமெண்ட் சைன் பண்றேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கையெழுத்து போட்டாதான் 500 கோடி நம்ம கையில வரும். எனி டவுட்ஸ்? என்ன ஹாசினி இன்னைக்கு ஸ்பெஷல்? என் பர்த்டே டீச்சர். அப்படியா? ஹேப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. Thank you மேம். Thank you. உன் யூனிஃபார்ம் எங்கடா? எங்க அக்காக்கு பர்த்டேல டீச்சர். உன் அக்கா பர்த்டேக்கு நீ ஏன்டா யூனிஃபார்ம் போட்டுக்கல? சாரி மேம். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஹாப்பி பர்த்டே ஹாசினி. ஹாப்பி பர்த்டே ஹாசினி. ஏண்டா காளி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? இன்னைக்கு எங்க அக்கா பர்த்டேல. அப்படியே ஷாப்பிங்க்கு போணும். ஹே, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டார்லிங். ஒரு வாட்டி திரும்ப. ஹே, எனக்கு எதுக்குடா முத்த கொடுத்த? ஏன் கொடுக்க கூடாதா? ஹே, ஸ்டூபிட். முத்த கொடுக்கற? ஏய், எதுக்குடா எங்க அக்காக்கு முத்த கொடுத்தா? தப்பா. ஏய், இஷ்டம். என்ன இன்னொரு வாட்டி கொடுப்பேன். உன்னை விடுடா. டீச்சர் ராஜேஷ் படிக்கட்ல இருந்து விழுந்துட்டா. டீச்சர் வாங்க டீச்சர் ராஜேஷ் படிக்கட்ல. எல்லாரும் வாங்க. சார். டேய், என்ன வேலை பண்ணிட்டடா? டாடிக்கு தெரிஞ்சதுனா? இப்ப கஷ்டப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் உங்களாலதான். என்னைக்காச்சும் நீங்க அவன புள்ளைய பாத்திருக்கீங்களா? சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் எரும மாடு அடிச்ச மாதிரி அடிச்சீங்க. உங்க மேல இருக்க பயத்தாலதான் அவன் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அந்த மாதிரி சொல்லாத பார்வதி. இப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்கியே, அதுக்கு பதிலா ஏதாவது வேலை செய்யலாம்ல? எந்த வேலையும் செய்ய தெரியாத ஆளு மட்டும் வளர்ந்திருக்க. என்ன எங்கடி செய்ய விடுற? எல்லாத்தையும் நானே செய்யறேன், நீயே செய்யற. செய்ய தெரிஞ்சா செய்ய விட மாட்டேனா என்ன? வேலை எனக்கு பாரு. ஒரு தோசை. எனக்கு ஒரு தோசை. ஏய், போட்டுட்டு தானே இருக்கேன். பேசாம இரு. 4 கண்ணை வச்சுட்டு மேலையும் கீழையும் பாத்துட்டு இருக்க. தம்பி, ஒரு இளநீர் கொடு. ஏய், எட்ரா. ஏய், காசர்ரா. குட்ரா. இந்தாங்க. ஏய், காசு எடு. வணக்கம்ண்ணே. இந்தாங்கண்ணா. துளசி அத்தை, எங்க அப்பா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரிம்மா, போ போ. ஏய், எல்லாரும் பணத்தை எடுங்கடா. ஏய், எடுத்து வந்து தாங்கடா. யோ, உன் காசு எங்க? இன்னும் போனியால தம்பி. இன்னும் போனி ஆகலையா? என்ன தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்பனுக்கு காசு கொடுக்கணும்ப்பா.
யோ காசை கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போ. யோ ஐயடியா காசை கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போ. ஏய் வாடி. ஏய் போயா. வாடின்றா. புரியா? ஐயோ! யாரா அவன்? நீயா? அவனுக்கு சப்போர்ட்டாவா நீங்க வரீங்க? உங்களுக்கு இருக்குடா. இருங்க உங்களை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஹேய் சபாஷ்டா தம்பி. இத்தனை நாள் அந்த ரவுடி பசங்களை பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம். நீ வந்து எங்களுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்ட. அது சரி, நீ யாருப்பா? உன்னை இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. உன் அம்மா பேர் என்ன? உங்க அப்பா இங்கதான் இருக்காரா? எனக்கு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. ஏய் தம்பி, நீ அனாதெல்லாம் இல்லடா. இனிமே நீ எங்கல்ல ஒருத்த. நாங்கெல்லாம் உனக்காக இருப்போம். என்ன சொல்றீங்க? தூக்குங்க இவனை. ஐயா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்க மகன் பேர்ல வஸ்திரதானமும் அன்னதானமும் பண்றீங்க. உங்க புண்ணியம் வீணா போகாதுங்கய்யா. காணாம போன உங்க பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் கண்டிப்பா திரும்பி வருவாங்கய்யா. அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்கம்மா. பார்வதி, நம்ம பையன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான். ஆமாமா, டாடி சொன்ன மாதிரி தம்பி கண்டிப்பா வந்துருவான். டேய் எங்கடா எங்கடா அந்த பையன்? சொல்லு. டேய் சொல்லுங்க. எங்க அந்த பொடி பையன்? ஒண்ணுமே தெரியாதா? என்ன தெரியாதா? எங்கடா? டேய் அனாதைங்க மேல அப்பாவிங்க மேல ஏன்டா அராஜகத்தை காட்டுறீங்க? இந்த டயலாக சூப்பர் ஸ்டார் சொன்னா கெத்தா இருக்கும், டாப் ஸ்டார் சொன்னா ரஃப்பா இருக்கும், அல்டிமேட் ஸ்டார் சொன்னா ஸ்டைலா இருக்கும். நான் சொன்னா எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ரவுடிசம் பண்ணுன்னா ஜீப்பு, ஜீப்ல பெட்ரோலு, அதுக்கு மேல ரவுடிங்க இல்லடா, தம்மு தம்மு வேணும். அவ்வளவு தம் இருக்குதா உனக்கு? ஏய் என் தம்மா என்னன்னு காட்டுறேன், வாங்கடா ஓட்டு தள்ளுறேன் உனக்கு.